Tallyprime அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பில் வைஸ் டீடைல்ஸ் எப்படி மெயின்டெயின் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் Tallyprimeல சாண்டல் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுல வந்து நான் ஆல்ரெடி கம்பெனி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். லெட்ஜர்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதுல வந்து நம்ம பில் வைஸ் டீடைல்ஸ்னா என்ன, அது எப்படி மெயின்டெயின் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பில் வைஸ் டீடைல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பில் வைஸ் டீடைல்ஸ் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இப்போ நான் நார்மலா வந்து ஒரு கிரெடிட்டார்ஸ் கிட்ட நான் பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னா, ஸோ கிரெடிட்டார்ஸ் கிட்ட பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா அது கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்றது வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம், அதுக்கான பேமெண்ட் வந்து நான் லேட்டரா பேமெண்ட் பண்ணுவேன். ஸோ என்கிட்ட எப்போ கேஷ் அவைலபிளா இருக்கோ அப்போ வந்து நான் அதுக்கான பேமெண்ட் வந்து நான் உங்களுக்கு பண்ணிடுவேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா, அந்த கிரெடிட்டார்ஸ் கிட்ட நான் பர்ச்சேஸ் பண்றேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஒன் கிரெடிட்டார் கிட்ட 1 மந்த் டியூரேஷனுக்குள்ள நான் ஒன்லி ஒன் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா, அந்த கிரெடிட்டார்ஸ்க்கு நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன், எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இன்கேஸ் அதுவே அந்த பர்டிகுலர் கிரெடிட்டார் கிட்ட அந்த 1 மந்த் டியூரேஷனுக்குள்ள நான் ஒரு 10 பர்ச்சேசஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ அப்போ எந்த பில்லு எப்போ நான் பே பண்ணணும், ஸோ அவங்க கிட்ட எந்த பில்லுல என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றது என்னால் ஃபுல்லாக வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அப்போ வந்து இதை நம்ம மேனுவலாக மெயின்டைன் பண்ணுறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ அந்த 10 பர்ச்சேசஸ்க்கான பில்லையும் நம்ம கையில் வச்சுட்டு, ஸோ இந்த பில்லு ஒரு பில்லா வந்து நம்ம எந்த பில் அமௌண்ட்டை நம்ம பே பண்ண போறோமோ, ஸோ ஒரு பில்லா வந்து நம்ம செட்டில் பண்ணுவோம். ஸோ அதே தான் அந்த சேம் கான்செப்டை நம்ம டேலியில் எப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இதுதான் பில் வைஸ் டீடைல்ஸ். ஸோ ஒரு பில்லா நம்ம பில்லை மெயின்டைன் பண்ணி, ஸோ பில்லை வந்து நம்ம பேமெண்ட் பண்ணி செட்டில் பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்து பில் வைஸ் டீடைல்ஸ். ஸோ இது எப்படி ஆக்டிவேட் பண்றது, எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆல்டிகே கம்பெனி அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு ஃபீச்சர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா F11 ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீச்சர்ஸ்ல போயிட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்கவுண்டிங் ஃபீச்சர்ஸ்ல எனேபிள் பில் வைஸ் என்ட்ரி அப்படின்ற ஆப்ஷன் வந்து இங்க நோல இருக்கு. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா எஸ் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஸோ மீதி எதுவும் நான் ஆக்டிவேட் பண்ண போறது கிடையாது. ஸோ கண்ட்ரோல் ஏ அப்படின்ற ஷார்ட்கட் கொடுத்து நான் ஃபுல்லாக சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பில் வைஸ் டீட்டெயில் வந்து நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ண போறோம். ஸோ லெட்ஜர்லயும் வந்து சண்டர் கிரெடிட்டார்ஸ்க்காக ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அந்த லெட்ஜர் கிரியேட்லயும் வந்து நம்ம வந்து பில் வைஸ் டீட்டெயில் வந்து மெயின்டைன் பண்ணி ஆகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி ஸ்கிரீன்ல கிரியேட், அதுல லெட்ஜர் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ நான் எஸ்கே கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ற கம்பெனி வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ண போறேன். ஏன்னா இவங்க வந்து என்னோட சப்ளையர் அப்படின்றதுனால சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ண போறேன். ஸோ இப்போ இங்க வந்து அண்டர்ல சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க அடுத்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பேலன்ஸ் இஸ் பில் பை பில். ஸோ பேலன்ஸ் வந்து நம்ம பில் பை பில் மெயின்டைன் பண்ணணுமான்னு சொல்லி இந்த ஆப்ஷன் கேக்குது. ஸோ நான் ஃபீச்சர்ஸ்ல F11 ஃபீச்சர்ஸ்ல போய் நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் இந்த இடத்துல நான் எஸ் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணாதான் நம்ம பில் வைஸ் டீட்டெயில் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதனால நான் இந்த இடத்துல எஸ் கொடுத்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் கிரெடிட் பீரியட்லாம் இருக்கு. அதாவது பர்டிகுலர் கிரெடிட்டார்ஸ் வந்து நமக்கு எத்தனை நாள் கிரெடிட் கொடுக்குறாங்க. ஸோ 30 டேஸ் கிரெடிட் கொடுக்குறாங்கன்னா அந்த பில் அமௌண்ட்டை நான் 30 டேஸ்க்குள்ள அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி கிரெடிட் கொடுப்பாங்க. ஸோ நான் கிரெடிட் எல்லாம் நான் இங்க கொடுக்கல, கிரெடிட் லிமிட் கொடுக்காம நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வவுச்சர்ஸ்ல போயிட்டு ஒரு பர்ச்சேஸ் வவுச்சர் நான் பண்ண போறேன். ஸோ வவுச்சர்ல F9 ஷார்ட்கட் பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ் வவுச்சர் வந்து நம்ம போட போறோம். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர். ஸோ இன்வாய்ஸ் நம்பர் அப்படின்றது சப்ளையர் நமக்கு கொடுக்கக்கூடிய இன்வாய்ஸ் நம்பர். நான் வந்து 101 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ டேட் வந்து பாத்தீங்கன்னா 1 April நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்ட்டி அக்கௌண்ட் நேம் நம்ம இப்பதான் கிரெடிட்டார்ஸ் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ எஸ்கே கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கிரெடிட்டார்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நேம் ஆஃப் த ஐட்டம்ல வந்து ஐட்டம் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க வந்து மானிட்டர் அப்படின்ற ப்ராடக்ட் இருக்கு. ஸோ மானிட்டர் வந்து நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ண போறேன். ஸோ மானிட்டர் குவான்டிட்டி வந்து நான் ஒரு 20 நம்பர்ஸ் மானிட்டர் வந்து நான் பர்ச்சேஸ் பண்றேன். ரேட் வந்து 5000 rupees. ஸோ நான் 1 lakhக்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்றேன். ஸோ இந்த பர்ச்சேஸ் வந்து நான் என்ன பண்றேன்னா சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அகைன் நான் என்ன பண்றேன்னா அதே பர்டிகுலர் சப்ளையர் கிட்ட இப்போ வந்து
அந்த எஸ்கே கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ற சப்ளையர் கிட்ட நான் இந்த ஒரு பர்ச்சேஸ் மட்டும் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னால் அந்த பர்ச்சேஸை நான் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இதே வந்து நான் அகைன் இன்னொரு பர்ச்சேஸும் நான் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து அதை எப்படி நம்மளால பில் வைஸ் டீட்டெயில் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ 103ன்னு சொல்லி ஒரு இன்வாய்ஸ் நம்பர் கொடுக்குறேன். ஸோ இப்போ அகைன் வந்து சேம் கிரெடிட்டார்ஸ் கிட்ட நான் இன்னொரு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ எஸ்கே கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ற கிரெடிட்டார்ஸை செலக்ட் பண்ணுறேன். மானிட்டர் வந்து நான் என்ன பண்றேன்னா அகைன் மானிட்டர் ஒரு 10 நம்பர்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்றேன். ஸோ 50,000 வந்து நான் பர்ச்சேஸ் பண்றேன். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்துக்குள்ள நான் எஸ்கே கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ற கிரெடிட்டார்ஸ் கிட்ட இருந்து 2 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 பில்லை வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ண போறோம் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த கிரெடிட்டார்ஸ்க்கு வந்து நான் பேமெண்ட் பண்ண போறேன். ஸோ பேமெண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸோ இப்போ வந்து பர்டிகுலரா அந்த எஸ்கே கிரெடிட்டார்ஸ் வந்து எவ்வளவு பேமெண்ட் பண்ண வேண்டி இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ கேட்வே ஆஃப் டாலி ஸ்கிரீன்ல டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் இதுல அக்கவுண்ட்ஸ் புக்ல லெட்ஜர் குள்ள போறேன். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் எஸ்கே கிரெடிட்டார்ஸ் அப்படின்ற கம்பெனியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸோ இப்போ இங்க வந்து பாருங்க எஸ்கே கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ற சப்ளையர் கிட்ட நான் 2 பர்ச்சேசஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் பில் வைஸ் டீடைல்ஸ் நான் பார்க்கணும் அப்படின்னா இங்க F5 அதுக்கான ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க பில் வைஸ். ஸோ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நான் எந்த டேட்ல பர்ச்சேஸ் பண்ணேன் அதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் இன்வாய்ஸ் நம்பர் இங்க காட்டும். ஸோ இங்க வந்து நான் என்ன அமௌண்ட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது நம்ம காட்டும். ஸோ இங்க வந்து பெண்டிங் அமௌண்ட்டும் நமக்கு காட்டுது. பெண்டிங் அமௌண்ட் அப்படின்றது நம்ம இன்னும் பேமெண்ட் பண்ணல. ஸோ பேமெண்ட் பண்ணாம நம்ம எவ்வளவு பெண்டிங் வச்சிருக்கோம் அப்படின்றது நமக்கு இங்க காட்டுது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம பேமெண்ட் பண்ண போறோம். ஸோ நான் பேமெண்ட் பண்றதுக்கு என்ன பண்றேன்னா இங்க இருந்து நான் ஆல் டிஏ கொடுத்துக்கிறேன். ஸோ ஆல் டிஏ கொடுத்தேன்னா வவுச்சர் கிரியேஷன் ஸ்கிரீன்குள்ள போயிடும். இங்க வந்து நான் பேமெண்ட் வவுச்சர் நான் செலக்ட் பண்றேன். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் எய்தர் கேஷ் பேமெண்ட் ஆர் செக் பேமெண்ட் நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பேங்க் மூலியமா செட்டில் பண்ண போறேன். ஸோ நான் பேங்க் ஆக்சிஸ் பேங்க் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம யாருக்கு பேமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்கே கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ற கிரெடிட்டார்ஸ்க்கு. ஸோ எஸ்கே கம்ப்யூட்டர்ஸ் நான் செலக்ட் பண்றேன். இப்போ இங்க வந்து பில் அமௌண்ட் கேக்குது. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம தர வேண்டிய கரண்ட் பேலன்ஸ் வந்து 1,50,000. நான் வந்து இப்போ 1 lakh வந்து நான் செட்டில் பண்ண போறேன் அப்படின்னா நான் 1 lakh அப்படின்றத என்னோட அமௌண்ட் காலத்துல நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் இங்க வந்து மெத்தட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம கிட்ட கேட்கும். ஸோ இந்த மெத்தட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ல வந்து நம்ம இந்த 1 lakh rupees வந்து நம்ம எந்த பில்லோட அட்ஜஸ்ட் பண்ண போறோம் அப்படின்றதுக்காக தான். ஸோ இங்க வந்து நான் அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்றத நான் செலக்ட் பண்றேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பில்லோட நம்பர் நம்மளோட பெண்டிங் பில்ஸ் எல்லாமே இங்க காட்டும். ஸோ அந்த பர்டிகுலர் எஸ்கே கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ற சப்ளையர் கிட்ட நமக்கு என்னென்ன பில் வந்து பெண்டிங் வச்சிருக்கோமோ அது எல்லாமே காட்டும். ஸோ 101 ஒரு நம்பர் இருக்கு, இன்னொன்று வந்து 103 ஒரு நம்பர் இருக்கு. ஸோ இதுல வந்து நான் 1 lakh தான் நான் இப்போ வந்து பேமெண்ட் பண்ண போறேன். ஸோ நான் இப்போ என்ன பில்லை செலக்ட் பண்றேன் அப்படின்னா 101 அப்படின்ற பில்லை நான் செலக்ட் பண்றேன். ஸோ நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த 1 lakh rupees தான் வந்து செட்டில் பண்ண போறேன். ஸோ இதுதான் வந்து பில் வைஸ் டீடைல். நான் எந்த பில்லை செட்டில் பண்ண போறேன் அப்படின்றத நம்ம பில்லை வச்சு அட்ஜஸ்ட் பண்றோம். ஸோ இதுக்காக தான் பில் வைஸ் டீடைல் வந்து யூஸ் ஆகுது. ஸோ பில் வைஸ் டீடைல் நம்ம மெயின்டைன் பண்றதுனால ஸோ நம்ம வந்து ஈஸியா எந்த பில் செட்டில் பண்ணியிருக்கோம் எந்த பில் வந்து இன்னும் பெண்டிங் இருக்கு அப்படின்றத நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ வந்து இந்த பில்லை சேவ் பண்றேன். ஓகே, இந்த பேமெண்ட் வந்து நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ற லெட்ஜர். ஸோ அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் வந்து நான் டோட்டலா 1,50,000 வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் 1 lakh பில்லுக்கான அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டேன். ஸோ பேமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் பெண்டிங் அமௌண்ட் வந்து 50,000 தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பில்லை வச்சு நம்மளால மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் பில் வைஸ் டீடைல்ஸ்.